ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மந்த்லி பட்ஜெட் இன் கனடா. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு கனடா வந்த அப்புறமா உங்களோட மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ ஆகும், இது நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் படிக்க வந்தாலோ இல்லை ஒர்க் பண்ண வந்தாலோ உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் நீங்கள் எப்பவுமே அலோகேட் பண்ணணும். ஒரு மாதம் நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ காசு போகுது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக சேர்த்து வைக்கணும், இந்த அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ 50-30-20 ஃபாலோ பண்ணுவாங்க. 50 வந்து நீட்ஸுக்கு, 30% வாண்ட்ஸுக்கு, அப்புறம் 20% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ்க்கு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். இப்போது மந்த்லி பட்ஜெட்டாக எவ்வளோ ஆகும் அப்படின்றது வரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரெண்ட்டெல்லாம் மாறும். ஸோ நம்ம வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் ரெண்ட் இருக்க சிட்டியாக எடுத்துக்க போகிறோம் டொரண்டோ. ஸோ டொரண்டோ தான் இருக்கிறதே காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து இதே நீங்கள் உள்ளே கொஞ்சம் டீப்பராக வெளியே சிட்டி மாதிரி ரொம்ப கொஞ்சம் வின்சர் மாதிரி அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ரெண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். டொரண்டோவை எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்த மாதிரி தான் ரெண்ட்டு சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு வந்து தனியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஐ மீன் மொத்தமாகவே வீட்டில் தனியாக இருக்கணும்னு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் சிங்கிள் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் ரெண்ட் எடுத்திங்கன்னா 2000 2300 to 2400 கண்டிப்பாக ஆகிடும். இதுதான் வந்து டொரண்டோவில் வந்து ப்ரைஸு. ஸோ இதை வந்து இதெல்லாம் எப்போ எடுப்பாங்கன்னா ஃபேமிலியாக வரவங்க வந்து குழந்தைங்க வச்சுருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காதுன்னா 2000 2500 வரைக்கும் ரெண்ட் இருக்கிற வீடாவது 1 பிஹெச்கே எடுத்து குழந்தைங்களோட இருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்ட்டோட இது. சப்போஸ் இல்லை நம்ம வந்து படிக்கிறோம், இல்லைனா வந்து சின்னதாக தான் வேலை பார்க்குறோம், அவ்வளோ சம்பளம் வரல அப்படின்னா நீங்கள் அது என்ன இப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ஷேர்டு எடுத்துப்பாங்க. ஷேர்டுனா எப்படின்னா இப்போது 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும், நீங்கள் அந்த ஒரு பெட்ரூமில் இருப்பீங்க, ஆனால் காமன் வாஷ்ரூம் இருக்கும், காமன் கிச்சன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்ட் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 600 800 ஆகும். சில இடத்துல வந்து 800 1000 ஆகும். ஸோ ஓவரால் 1000 வச்சுக்கிங்க கணக்கு. சில இடத்துல வந்து 2 பிஹெச்கே இருக்கும். 2 பிஹெச்கே ஒரு பெட்ரூம் மட்டும் நீங்கள் இருப்பீங்க, அதுக்கு வந்து 1200 அந்த மாதிரி இருக்கும். 3 பிஹெச்கே இருக்குது, நீங்கள் ஒரு பெட்ரூம் இருக்கீங்கன்னா 800 அந்த மாதிரி ஆகும். சில இடத்துல வந்து வீட்டில் வந்து பேஸ்மெண்ட்டில் இருப்பீங்க, அதெல்லாம் 600 700 இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல டென்னில் மட்டும் தங்க சின்னதாக இருக்கும், ரூம் மாதிரி டென்னு மாதிரி இருக்கும், அதில் தங்கினீங்கன்னா 500 to 600 ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் ரெண்ட். இது உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு, ஏன்னா உங்கள் ப்ரைவசிக்கு உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டில் இருக்க வீடாக சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து லீஸ் இல்லாத வீடாக சூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைனா கூட மாறிக்கலாம். ஏன்னா லீஸ் நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வேறு யாரும் ரிப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மாறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் ரெண்ட்டு. ஓகே, இது வந்து ஒருத்தரை பொறுத்து மாறும். ரெண்டாவது வந்து ஃபோன் பில். ஃபோன் பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனோட சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு $80 $70 கிட்ட ஆகும். இல்லை நீங்கள் ஃபோன் பில் மட்டும் பே பண்ணுறீங்கன்னா $30 $50 வரைக்கும் ஆகும். இதான் ஃபோன் பில்லோட கணக்கு. அப்புறம் வேறு என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது பொறுத்து. ஸோ வந்து பஸ்ஸில் போனீங்களோ சப்வே இல்லை ட்ரெயின் எது போனாலுமே ஒரு ரைடுக்கு $3.3. அந்த ஒரு ரைடு நீங்கள் $3.3 பே பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டை வச்சோ இல்லை அந்த பஸ் பாஸை வச்சோ அந்த பாஸை வச்சோ நீங்கள் அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு எத்தனை பஸ்ஸு எத்தனை ட்ரெயின் வேணால் மாறிக்கலாம். புரியுதா? இப்போ சப்போஸ் நான் இப்போ வந்து 10:52க்கு டேப் பண்ணுறேன்னா 12:52 வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை பஸ் வேணால் மாறலாம், எத்தனை ட்ரெயின் வேணால் மாறிக்கலாம். ஸோ இதுதான் மாற்று. ஸோ ஒரு ரைடுக்கு வந்து 3.3, அதில் ஸ்லைட்டாக அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 3.3 இருக்குது. இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் வேலைக்கு எத்தனை நாள் போகிறீங்களோ அதை பொறுத்து மாறும். சில பேர் 5 டேஸ்னால் அந்த 5 டேஸ்க்கு கால்குலேட் பண்ண மாதிரி அப் அண்ட் டவுன் சேர்த்து சில அமௌண்ட் வரும். மோஸ்ட்லி வந்து இப்போ கார் வந்து நல்லா சம்பாதிக்க தான் வாங்கணும். ஆக்சுவலி வந்து படிக்கிறப்பே நிறைய பேர் வாங்குறாங்க, அது உண்மையிலே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் கார் வாங்கி ரொம்ப மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா கார் வாங்கினீங்கன்னா டிஃபால்ட்டாக பர் மந்த் வந்து 800 to 1000 கன்ஃபார்மாக ஆகிடும். ஏன்னா இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் வரும், பை வீக்லி பே பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக 700 to 1000 ஈஸியாக ஒரு கார் வாங்கினீங்கன்னா ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி பட்ஜெட் அலோகேட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் வந்து டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்கி சமைக்கிறவனுக்கு சில ப்ரைஸ் ஆகும், டிஃபன் சர்வீஸ் ஆர்டர் பண்ணணும் சில ப்ரைஸ் ஆகும். இப்போ நானாக டிஃபன் சர்வீஸ் ஆர்டர் பண்ணேன், வீக்லி வந்து $60. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் தருவாங்க, சாட்டர்டே சண்டே நீங்கள் எப்படியா மேனேஜ் பண்ணிக்கணும். இல்லை கிராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா கிராசரிஸ்னால் முட்டை, அப்புறம் வந்து இந்த அடிப்படையான சில காய்கறிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி நீங்கள் சிக்கன்லாம் வாங்கி சமைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மாதத்துக்கு 250 to 300 ஆகும். நல்லா மேக்ஸிமம் நீங்கள் சாப்பிட்டா கூட 350 தான் ஆகும். கிராசரிஸ் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் ஆகுது. நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டா தான் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லியாகவே ஆகுது. அதான் ஹோம்மேட் ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, காஸ்ட்லி ரொம்ப இது. இப்போ வெளியில் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான், அது நீங்கள் எந்த அளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணுறீங்களோ அதுதான். நான் இப்போ சொல்ல போகிற பட்ஜெட் எல்லாமே வந்து உங்களோட நீட்ஸ், அதாவது வந்து தேவையில்லாதது அப்படி கிடையாது, இதெல்லாம் தேவை உள்ள செலவு. இதில் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, அப்புறம் வந்து ரெண்ட்டு,
இது ஃபோன் பில், இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்ஸ். இதெல்லாம் இல்லாமல் கன்ஃபார்மாக நீங்கள் இது வந்து மாதம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் அலோகேட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பட்ஜெட் அலோகேட் பண்ண முடியும். இப்போது இது எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வர சேலரியை 50% நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் சேலரி வந்து 3000 அப்படின்னா அதோட 50% என்ன 1500. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்ட்டு போகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராசரி செலவு பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் பில்லு, அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்படி நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ 1500 தான் உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் 3000. ஆனால் நீங்கள் ரெண்ட்டுக்கே 2000 பே பண்ணீங்கன்னா உங்களால் சத்தியமாக மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ 3000 நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா மாதத்துக்கு உங்களால் 1500 தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் நீட்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். நீட்ஸ்னால் என்னென்ன? ரெண்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் 600 to 800 மாதிரி வீடு போகணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது கார்லாம் வாங்காமல் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும். கிராசரிஸ் இதுக்குமே மேனேஜ். ஸோ அந்த 50% வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட நீட்ஸுக்கு இது பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டில் 30% வந்து உங்கள் வாண்ட்ஸ்னால் ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த படத்துக்கு போகிறது, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பே பண்ணுறது, வெளில சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20% வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ்க்கும் வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணுறதுக்கோ, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பில் பண்ணிங்கன்னா உங்கள் பட்ஜெட் அலோகேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா சில பேர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்ட்டு ஜாஸ்தியாக போவாங்க, அப்புறம் ரொம்ப புலம்புவாங்க. இதை நான் நிறைய பேர் கண்கூடாக பார்த்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் தனியாக அந்த தப்பாக எனக்கு ஜாலியாக இருக்கும், நான் தனியாக எல்லாம் இருக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. 2 மாதமும் பட்ஜெட்டுக்கு புலம்புவாங்க, அதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட் ஒன்று நீங்கள் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வேலைக்கு போகணும். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் அலோகேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் பட்ஜெட் இன் கனடா. இது எல்லாமே வந்து நான் டொரண்டோ சிட்டி வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட்லி கொஞ்சம் லெஸ் ஆகும். நான் டொரண்டோ தான் இருக்கிறது ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், அதை வச்சு தான் நான் இந்த கணக்கெலாம் சொல்கிறேன். இப்போது வேறு சிட்டிக்கெலாம் போனீங்கன்னா ரெண்ட்டு தான் கம்மியாகும். ஓவரால் கிராசரிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் வந்து இந்த இது வந்து ஃபோன் பில் வந்து எல்லாமே சேமாக இருக்கும். ரெண்ட்டு மட்டும் தான் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ சில சிட்டிலலாம் வந்து 400 to 300 கூட ரெண்ட்டு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அது ஏற்ற மாதிரி மாறும். ஸோ சிட்டியை பொறுத்து ரெண்ட்டு மாறும். பட் மற்றது எல்லாமே வந்து ஓவராலாக வந்து சேமாக தான் இருக்கும். இந்த ஃபோனு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே ஓவரால் ப்ரைஸஸாக தான் இருக்கும். ஸோ இதான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.